இந்த 2025 நவம்பர் டிசம்பர் மாசத்துல தமிழ்நாட்டுல புயல் வரும்னு கேட்டீங்கன்னா புயல் வரும். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறைவாகவும் அதிகமாகவும் பெஞ்சிட்டு வருது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மழையும் பெஞ்சிட்டு வருது. 2015 நவம்பர்ல சென்னையில பிளட் வந்ததிலிருந்து காலநிலை மாற்றம் தமிழகத்தில் உருவாச்சு. அப்பத்திலிருந்து தமிழ்நாடு பலவிதமான புயல்களை எதிர்கொண்டது. 2016 டிசம்பர் 12 வர்தா புயல், 2017 நவம்பர் 29 ஓகி புயல், 2023 டிசம்பர் 1 மீச்சன் புயல், 2024 நவம்பர் 25 பெங்கல் புயல். இப்படி வந்த எல்லா புயலும் நவம்பர் டிசம்பர் மாசம் வந்த புயல். இந்த நவம்பர் டிசம்பர் மாசத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால அதிக கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு செல்லுங்க. ஏன்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல முக்கால்வாசி வீடுகளும் ஏரியில தான் கட்டி வச்சிருக்காங்க. அதிக கனமழை பெய்யறப்போ தண்ணி எல்லாம் ஏரியை நோக்கி வருது. அந்த சமயத்துல தண்ணி ஊருக்குள்ள புகுந்து பல்வேறு உயிர் சேதங்களையும் ஆபத்துகளையும் விளைவிக்குது. பொதுமக்கள் நீங்க குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், முடியாதவர்கள் இவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. மழை நேரங்கள்ல நீங்க சாலையில நடந்து செல்லக்கூடிய டைம்ல குழி தோண்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. குழி தோண்டி வச்சிருப்பாங்க, ஆனா மூட மாட்டாங்க. சரியா பேரிகேட் போட மாட்டாங்க. முதல்ல நீங்க பாதுகாப்பா இருங்க. நீங்க பாதுகாப்பா இருந்தா தான் மத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.